எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ல நிறைய பேர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதிகமா பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எந்த பிளாட்ஃபார்ம்னு கேட்டீங்க அப்படின்னா வெப்சைட் இல்லாத யாருமே இப்போ இந்த குவாரண்டைன்ல இருக்கிறது கிடையாது. ஏன்னா வெப்சைட்ல அதிகமா வருமானம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்துக்காகவே வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு அழகா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் ரெண்டு பார்ட்டா எடுக்க போறேன். முதல் பார்ட், இந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஹோஸ்டிங் வேணும்ல, ஸோ அந்த ஹோஸ்டிங்கை சூஸ் பண்றதா இந்த ஒரு பார்ட். அடுத்த பார்ட் நீங்க எப்படி வெப்சைட் கிரியேட் பண்றது, நீங்க எப்படி அதை போஸ்ட் போடுறது, நீங்க எப்படி அதில் ஏர்ன் பண்றதுங்கிறது தனியா ஒரு டெடிகேட்டடான வீடியோ கண்டிப்பா போடுறேன். நீங்க கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல, ஓகேவா? இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹோஸ்டிங் வேணும். ஒரு .comஓ .netஓ .inஓ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு வாங்குற டொமைனை ஒரு நல்ல பிரைஸ் கம்மியா, கொஞ்சம் வேலிடிட்டி அதிகமா, நல்ல ஒரு தரமான ஒரு ஹோஸ்டிங் சைட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு .com .net .in இப்படிங்கிற ஒரு நல்ல ஹோஸ்டிங் விலை கம்மியா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹோஸ்டிங் வெப்சைட் இருக்கு. ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்னோட சிஸ்டம்ல அந்த ஹோஸ்டிங் எவ்வளோ பிளான், இது எவ்வளோ நாள் இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஹோஸ்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதிகமாக உங்களால் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். ஆனால் அந்த வெப்சைட்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹோஸ்டிங் சைடு வேணும் நமக்கு, ஓகேங்களா? அந்த ஹோஸ்டிங் சைடு தான் நம்ம ஹோஸ்டிங்கர் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹோஸ்டிங்கரில் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ நம்ம பிளான்ஸ்லாம் இந்த .com .in .net இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு டொமைன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். சில ஹோஸ்டிங் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 ஒரு மாதத்துக்கே ஒரு .com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வாங்குறதுக்கே மாதம் நீங்கள் ₹1000 பே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஹோஸ்டிங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியான அமௌண்ட் ஒரு நல்ல ஒரு டொமைன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹோஸ்டிங் தான் என்னோட சைட்லேருந்து நான் என்னோட ஒப்பீனியனாக சொல்கிறது. இங்கே பாருங்கள், மந்த்லி வெறும் ₹59 கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு ஹோஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக இவங்களோட வெப்சைட் ஹோம் பேஜ்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரலாம், என்னென்ன இருக்குது இவங்க சைடில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளான் கொடுத்துருக்காங்க. மாதத்துக்கு வெறும் ₹59 அப்படிங்கிற பிளானில் சூப்பராக நீங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த ₹59 என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை விட்டிங்கன்னா ₹119 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அந்த பிளான்லன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப்சைட் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹219 மாதத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 பிளான் தான் ஹோஸ்டிங்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி டொமைன் உங்களுக்கு தேவைப்படுது, .com .net .tech .online உங்களுக்கு எந்த மாதிரி நேம் வேணுமோ அந்த மாதிரி நேம் கூட போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் TECHANICAL 1 போட்டு சர்ச் பண்ணிட்டு நான் .com .net என்ன வேணால் என்னால் சர்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த மாதிரி டொமைன் வேணுமோ அந்த மாதிரி டொமைன் கரெக்டான ஒரு யூனிக் நேமில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட டொமைன் நேம் நான் கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா எனக்கு டொமைன் நேம் தேவைப்படுறதுக்கு டொமைன் எல்லாமே டீட்டெயிலாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், TECHANICAL 1.com .live .group .me சொல்லிட்டு வருஷத்துக்கே வேறு ₹51 கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த .online இந்த அப்படியே இந்த ஹோஸ்டிங் நீங்கள் அழகாக இந்த டொமைன் அழகாக வாங்கிக்க முடியும். வெறும் வருஷத்துக்கே ₹51 மட்டும்தான். இதுலேருந்து இன்னும் நான் கம்மி பண்ணணும் ப்ரோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கூப்பன் கோடு இருக்குது TECHANICAL. ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்கள் போடும்போது 91% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உங்களால் இந்த ஹோஸ்டிங்கரில் ஏதாவது ஹோஸ்டிங் வாங்கும் போது நம்மளோட கூப்பன் கோடு போடும்போது இவ்வளோ வரைக்கும் உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அங்கே அந்த கூப்பன் கோடை எங்கே போடணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வெப்சைட்டில் வேறு என்னென்ன கொடுத்துட்றாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வெப்சைட்டில் ஹோஸ்டிங் மட்டும் கிடையாது, ஒரு வெப்சைட்டே நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரையும் இந்த ஹோஸ்டிங்கரில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா இவங்களோட வெப்சைட், அதாவது இவங்களோட ஹோஸ்டிங் சைடில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வாங்குறீங்க, ஒரு டொமைனே வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வாங்குற வெப்சைட் அழகாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், டெய்லி பேக்கப் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அவங்க பிளானில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் சைட் வாங்கிட்டு ப்ரோ எனக்கு இது ஃபாஸ்ட் பிடிக்கவே இல்லை ப்ரோ அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணி தராங்க. கீழே பாருங்கள் 30 டே 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிறப்போ அந்த மணியை உங்களுக்கு பேக் பண்ணுறாங்க, எகெயின் கொடுக்குறாங்க கேரண்டியோட. ஸோ நம்பி நீங்கள் தாராளமாக ஹோஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹோஸ்டிங் வாங்கலாம். பிடிக்கல அப்படிங்கிறப்போ ரீஃபண்ட்
அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால வேற லெவல் தாறுமாறான ஒரு ஹோஸ்டிங் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மற்ற சைட்லாம் போகும்போது இந்த மாதிரி மணி பேக் கேரண்டிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஹோஸ்டிங் ஒரு வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படும் போது ஒரு ஹோஸ்டிங் சைட்டை நம்ம தேடி போகணும் அப்படிங்கிறப்ப மற்ற வெப்சைட்டில் இந்த மாதிரி மணி எகைன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது மற்ற சைட்டில். இந்த சைடில் வந்து இது ஒரு பக்கமான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் பிளானை சூஸ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ எனக்கு பிடிச்ச பிளான் இந்த 119 ரூபா அப்படிங்கிற பிளானை சூஸ் பண்ணிட்டு நான் அந்த கார்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்னோட சைட்டை ஆட் பண்ணோன்னா எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டொமைன் வேணும், எவ்வளோ மாதத்துக்கா இல்லை வருஷத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வந்து நான் இப்போதைக்கு ஒரு 1 இயருக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். 1 இயருக்கு அப்படிங்கிறப்போ மந்த்லி வந்து 229 அந்த மாதிரி. ஏன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு போடும் போதும் மொத்தமாக ஒரு 12 மாதம் 24 மாதம்னு போடும்போது அப்பயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். பத்தாததுக்கு என் அமௌண்ட் என்னோட கூப்பன் கோடும் போடும்போது உங்களுக்கு வந்து அழகாக இன்னும் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ யூ ஹேவ் எ கூப்பன் கோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் ஹியர் கொடுத்து நம்மளோட கூப்பன் கோடு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், TK டெக்கானிக்கல். அது போடும்போது இன்னும் உங்களுக்கு 91% கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பாருங்கள் TK டெக்னிக்கல் நான் போட்ட உடனே ஆட் பண்ண அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து இன்னும் எனக்கு அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளைட் ஆயிடுச்சா, ஸோ இந்த மாதிரி அப்ளைட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு டொமைன் வாங்க போகிறீங்க, எந்த மாதிரி டொமைன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டொமைனை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல சர்ச் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா TKTechnical1.comனு சூஸ் பண்ணி 1 இயருக்கு நான் பிளானை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 213 வருது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அமௌண்ட் வருது. பார்த்ததுக்கு என்னோட கூப்பன் கோடு மொத்தமாக என்னோட கூப்பன் கோடி நான் போட்டு மொத்தமாக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கே வெறும் 3000 ரூபா தான் ஆகுது. நம்ம மற்ற ஹோஸ்டிங் சைட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே 1000 ரூபா வாங்குறவங்க இருக்கான், ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா வாங்குற வரைக்கும் இருக்கான். ஆனால் இவங்க ஒரு வருஷத்துக்கே 3000 ரூபா அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த அமௌண்ட்லாம் கம்மியாக பார்க்கும்போது. ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ணிட்டு செக் அவுட் நான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். லாகின் இருக்குது, நார்மலாக லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் பேஜுக்கு வரும். இல்லை நீங்கள் லாகின் பண்ணல அப்படிங்கிறப்போ உங்களோட பேர், மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு இதை போட்டு அழகாக ஹோஸ்டிங்கில் லாகின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்குறது பேடிஎம், பேபால், கூகுள் பே, யூபிஐன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலேருந்து வேணாலும் நீங்கள் அழகாக ஹோஸ்டிங் சைடை வாங்கிக்க முடியும். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மற்ற ஹோஸ்டிங் சைட்டுக்கும் இந்த ஹோஸ்டிங் சைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் சொல்கிறேன். மற்ற ஹோஸ்டிங் சைட் நம்ம போகும்போது மந்த்லியே 1500 இந்த மாதிரி வரப்போ இந்த ஹோஸ்டிங் சைட்டில் ஒரு வருஷத்துக்கே 3000 ரூபா அப்படிங்கிறப்போ விலை நமக்கு தேர்க்குற மாதிரி ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ஸும் அதிகமாக இருக்குன்னு நான் ப்ரிஃபர் பண்ணி சொல்லுவேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோஸ்டிங் சைட் இந்த வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிடிக்கல 30 நாட்களுக்குள்ள ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படி இருக்குங்கிறப்போ மணியையும் பேக் பண்ணுறாங்க. எகெயின் நீங்கள் போட்ட அமௌண்ட் எகெயின் ரீஃபண்டும் பண்ணி தராங்க. மற்ற ஹோஸ்டிங் சைட்ல இந்த மாதிரி ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஓகேங்களா, மற்ற வெப்சைட்ல இந்த ஃப்ரீ டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லி சில டொமைன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வெப்சைட் பார்க்கும்போது ஃப்ரீயாகவே உங்களுக்கு டொமைன்ஸ் நிறைய டொமைன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஒரு வருஷத்துக்கே 50 ரூபா, ஒரு வருஷத்துக்கே வெறும் 50 ரூபா கொடுத்தா .com .net ஓட வந்துட்டு அந்த டொமைன் வந்துட்டு அழகாக உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து வேற ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஹோஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு விலை கம்மியான ஒரு ஹோஸ்டிங்கோ டொமைனோ ஒரு வெப்சைட்டோ பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலான ஒரு ஹோஸ்டிங் சைட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹோஸ்டிங் சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் சைட் ஐ மீன் ஒரு டொமைனோ அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என்னோட கூப்பன் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் 91% வரைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோஸ்டிங் மட்டும் சொல்லி தந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது இந்த ஹோஸ்டிங் சைட்டை வச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பாதி அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி ஹோஸ்டிங் வந்துட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒரு கம்மியான விலையில. ஸோ இந்த வீடியோ பார்த்துங்க, கண்டிப்பாக செகண்ட் பார்ட் பார்த்தே ஆகணும். எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா ஒரு வெப்சைட் ஏர்ன் பண்ணுறவங்க தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் எப்படி ஹோஸ்டிங் வாங்குறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி அதிகமாக பணம் சம்பாதிக்கிற ஃபுல் டீடைல் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ, அதாவது ஏர்ன் பண்ணுறது எப்படி வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி கமெண்ட் அதிகமாக போடணும்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ டெடிகேட்டடாக நம்ம சேனலில் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள், ஃபீட்பேக், டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்களா TK டெக்னிக்கல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பார்க்க இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.